friends, welcome back to the show. This is We Live, We Care, We Share, We Are an Air. ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் ஞானப்பிரியா. ஒரு பியூட்டிஃபுல்லான டாப்பிக்கில் பியூட்டிஃபுல்லான டேயில் வந்திருக்கேன். இதே இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்லாம் அந்த தீபாவளி குஷியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸிங் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ முக்கியமாக ஆஃபீஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்க ஓகே, பட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபீஸ் போயிட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஓகே ஃபைன். ஆக்சுவலி என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிறதுனால நமக்கு ஒரு பிக்கஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சும்மா ஜென்ரலாக நம்ம பேசலாம். முக்கியமாக நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மால் ஹேபிட்ஸ் தட் கிரியேட் பிக் சேஞ்சஸ் அப்படின்றது தான் நம்மளோட டாபிக். அது வந்து நமக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கோம். நம்ம சின்னதாக மாற்றிருப்போம், ஆனால் அது நமக்கு அவ்வளோ பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, டெய்லி மார்னிங் எந்திரிக்கிறது 4 o'clockலாம் எந்திரிக்கிறது அண்ட் நைட்டு வந்து கரெக்டான டைமில் தூங்கிக்கிறது. ஸோ நீங்கள் 4 o'clockலாம் எழுந்துட்டீங்க அண்ட் எழுந்ததுமே நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதோ இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கிறீங்க, ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 4 o'clock எந்திரிச்சதுனால கண்டிப்பாக சொல்கிறேன் 7 o'clockலேருந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். 7 o'clockலேருந்து பசிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஒரு 8:30 போல் சாப்பிட்ருவீங்க. 8:30க்கே சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அகைன் எப்போ ஆஃப்டர்நூனில் 12 or 12:30 1 o'clock போலேயே பசி எடுத்துரும். நீங்கள் 1 o'clock போலேயே சாப்பிட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு 6 o'clockலேருந்து 7 o'clock பசி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக சாப்பிடும்பொழுது உங்களோட அந்த ஃபுட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் திங்ஸு. இப்போ நான் நைட்டே லேட்டாக தான் தூங்குறேன், அதனால் மார்னிங் வந்து என்னால் 4 o'clock எந்திரிக்க முடியாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லைங்களா? ஸோ மார்னிங் வந்து என்னால் வேக்கப் ஆகவே முடியாது, என் கண்ணு முழிக்காது, எனக்கு அலாரம் அடிச்சா கூட கேட்காது. ஸோ இந்த மாதிரி டைப் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அலாரம் வைக்காதீங்க. ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு அலாரம் வச்சுட்டா அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்க பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 3:30 போல் ஒரு அலாரம் வைங்க, 3:45 போல் ஒரு அலாரம் வைங்க, 4 o'clockக்கும் ஒரு அலாரம் வைங்க. 4 o'clock தான் தாண்டிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 4:30க்கும் ஒரு அலாரம் வைங்க. ஸோ இதில் இத்தனை அலாரம் வைக்கும்போது ஈவன் 5 o'clock கூட வைங்க. ஸோ இத்தனை அலாரம்ஸ் வைக்கும்போது ஏதாவது ஒரு அலாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக எந்திரிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு அலாரத்தில் உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பிக் இம்பேக்டையும் ஒரு பிக் சேஞ்சஸையுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். ஸோ நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றதுனால நம்மளோட ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்மளோட வெல்த் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து அதிகமாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுல நிறைய மெடிஷனுக்கும் நிறைய ஹாஸ்பிட்டலுக்குமே அதிகம் செலவாயிடும் இல்லையா? ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம லைஃப்பில் எப்போவுமே நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் திங்ஸ் வந்து இதாகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்மால் சேஞ்சுக்கு உங்களோட பவுலில் எந்த கரண்டியில் சாப்பாடு 2 கரண்டி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் சாப்பாட்டோட கரண்டியை 1 கரண்டியாகவும், வெஜிடபிள்ஸ் வைப்பீங்கல்ல அதை 2 கரண்டியாகவும் ஃபைபர் சேர்த்துட்டே வரலாம். இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிக் இம்பேக்ட் இது பண்ணும். நீங்கள் ஒரு படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ நீங்கள் வந்து படிக்கிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, படிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, படிக்கும்போது என்ன மாதிரி படிக்கணும், என்னென்னலாம் வந்து பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ படிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அப்படின்ற கணக்கில் நீங்கள் வந்து ஒரு 1 டேக்கு நீங்கள் ஒரே ஒரு பேஜாவது படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபாவது படிக்கணும். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஒரு கரண்ட் அப்டேட்ஸில் ஒரு 4, 5, 6 ஒரு கரண்ட் அஃபேர்ஸாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு சின்ன விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பிக்கஸ்ட் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஸ்மால் திங்ஸ் தான், நான் ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணேன், ஆனால் என் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சேவிங்ஸில் நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு இருக்குது உங்கள் கையில், 10 ரூபாயுமே நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னா 8 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2 rupees சேர்த்து வைங்க. அட்லீஸ்ட் 9 rupees செலவு பண்ணிட்டு 1 rupee. ஸோ இந்த மாதிரி குட்டியாக சேர்த்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னால் இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரில, 20 rupees நோட் இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு மாதிரி க்ரீன் கலரில் நியூவாக வந்தப்போ இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பர்சன் வந்து தீபாவளி அந்த டைமில் வந்து ஒரு 5 நோட் வந்து கொடுத்தாங்க. நல்லா புதுசாக அந்த க்ரீன் கலரு புதுசாக வந்து ஒரு 20 rupees 5 நோட் கொடுத்தாங்க.
ஸோ அந்த 5 நோட் கொடுத்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த நோட்டோட கலர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக பிரைட்டாக அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த 20 ருபீஸ் நோட்டை பார்த்ததுமே செலவு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த 5 நோட்டையுமே வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல 20 ருபீஸ் நோட்டு என்கிட்ட இப்போ ஒரு 100 ருபீஸ் கொடுத்து நான் ஒரு பர்சன் கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கிட்டு பேலன்ஸ் சேஞ்ச் வாங்கும்போது எனக்கு அவங்க 20 ருபீஸாக கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 20 ருபீஸை மட்டும் நான் செலவு பண்ண மாட்டேன். ஸோ அந்த 20 ருபீஸை நான் என்ன பண்ணிடுவேன்னா தனியாக சேர்த்து வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு இதுவாக இருந்தது. இந்த மாதிரியே நான் சேர்த்து வச்சேன். எனக்கு இது தெரில, சும்மா விளையாட்டுத்தனமாக அந்த 20 ருபீஸ் வந்தால் மட்டும் சேர்த்து வச்சுருவேன். இந்த மாதிரியே சேர்த்து வைக்கும்போது அது எண்ட் ஆஃப் தி டே எனக்கு வந்து 11,000 ஒரு 10,000 சம்திங் கிடச்சிது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து டிவி அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த 11,000 அந்த அமௌண்ட் வச்சு தான் நாங்கள் டிவி ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான். அது வந்து ஒரு 20 ருபீஸ் நம்ம நார்மலாக பார்க்குறப்போ அது ஒரு 20 ருபீஸாக தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. 20 ருபீஸ்க்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கலாம், ஒரு டீ வாங்கலாம், 2 இட்லி வாங்கலாம், லைக் இவ்வளோ தான் அந்த அமௌண்ட்டு. பட் அந்த அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சது ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து உங்களுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நோட் அப்படின்னாலே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா நம்மளோட இந்தியன் மணி. அதுவும் இந்த 200 ரூபாய்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கும். ஸோ 100 ருபீஸ் வந்து அந்த ஒரு லாவெண்டர் மாதிரி பர்பிள் கலரில், அண்டு நம்ம 50 ருபீஸ் சொல்லவே தேவையில்லை, ஸ்கை ப்ளூ கலர். பாதி பேத்துக்கு அந்த சியான் அந்த கலர் வந்து ஃபேவரட்டாக இருக்கும். அண்ட் 20 ருபீஸுமே வந்து அப்படி தான். அண்ட் 10 ருபீஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸாக வந்தால் நான் செலவு பண்ண மாட்டேன். இல்லைனா 100 ருபீஸ் நமக்கு வந்து கொஞ்சம் பிக் அமௌண்ட் தான், ஏன்னா அதை நம்ம செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ நீ ஒரு 50 ருபீஸ் வந்தால் நான் செலவு பண்ணவே மாட்டேன், இல்லைனா ஒரு 200 வந்தால் நான் செலவு பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த ருபி நோட் உங்கள் கையில் வருது அப்படின்னா அதை செலவு பண்ணலாம். எமர்ஜென்சினா ஓகே, பட் செலவுக்கு தேவையில்லை, உங்ககிட்ட வேறு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஓகே, இதை நம்ம செலவு பண்ண வேணாம், சேர்த்து வச்சுப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும், ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் இது பண்ணோம். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து குட்டி குட்டி விஷயங்கள் இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து நமக்கு இம்பேக்ட் கொடுக்குது. அண்ட் இது பற்றி பேச போகிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் இதுவே. அண்ட் ஒரு பர்சன் அப்படிங்கிறது வந்து யாருன்னா ஜேம்ஸ் கிளியர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட்ஸ், நாட் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளியர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சக்ஸஸ் அப்படின்னா என்னது, நம்ம வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாளில் வந்து கிடைக்கக்கூடியது கிடையாது. அது வந்து எப்படி கிடைக்குமா, நம்ம டெய்லி என்ன பழக்கப்படுத்துகிறோமோ, என்ன பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு வரக்கூடியது தான் இந்த வெற்றி அப்படிங்கிறது. ஸோ வாழ்நாளில் ஒரு முறையாச்சு நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி தான் நான் போனேன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் தானே, இன்றைக்கி நான் மார்க் வாங்கிட்டேன். இன்னும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விமனாக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஓஹோன்னு வந்துட்டேன். இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே. ஸோ இது வந்து இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் விஷயம் அப்படிங்கிறது இருக்குது, இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் நோட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து வெற்றி அப்படிங்கிறது. யாருமே நீங்கள் நார்மலாக ஜெயிச்ச பர்சன் எல்லாம் பேசி பாருங்கள். இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, ஜெயிக்க போகிறேன்னு சொன்னால் நம்பாது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் நம்பும், சம்திங் அந்த மாதிரி. ஒரு சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த காலத்துலலாம் யாரையுமே நம்ம வந்து பார்த்துக்க மாட்டோம், ஒரு இடத்துல போக மாட்டோம். பட் அந்த காலத்தில் இருந்தவங்களுமே எந்த ஒரு நம்பிக்கை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நம்மளோட செல்ஃப் இப்போது இப்படி இருக்கிறோம். இப்போது சின்ன வயசுலேருந்தே அவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்க அந்த காலத்தில், ஓகேவா, பெண்களாக இருக்க, நீ ஒரு பொண்ணு, அதனால் நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நீ படிக்கவே கூடாது, நீ நல்லா சமைக்கணும். அந்த சமைக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா அவங்க வந்து சூப்பராக சமைக்கிற, அப்படி சமைக்கிற, இப்படி சமைக்கிற. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது ஒரு பர்சன் கேஸ்ட்டை பற்றி பேசினாலோ, விமன் வந்து ட்ரெஸ் இப்படி தான் போடணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பேசினாலோ, இல்லை வந்து
விமன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறதுனால தான் மென்ஸ் வந்து ஈர்க்கப்படுறாங்க அந்த மாதிரி பேசினாலோ, இல்லை வந்து விமன்னா வீட்டில் தான் இருக்கணும், அவங்க படிக்கலாம் போகக்கூடாது, இல்லை அவங்க அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து இது வராது, லைக் இந்த மாதிரிலாம் படிக்கிறதுனால தான் அவங்க வந்து திமிரா இருக்காங்க, இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு எப்படி தோணுது, இவன் என்ன இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, இது வந்து கரெக்டே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்தா நமக்கு என்ன ஆகுது, கோபம் வருது இல்லையா? ஸோ இப்போ அப்படி தானே இருக்குது. பட் அந்த காலத்தில் பெண்களுக்கு இதே நிலைமை தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இருந்தவங்களோட மைண்ட் செட் எல்லாமே பொண்ணுங்கன்னா வெளியே போகக்கூடாது, பொண்ணுங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, பொண்ணுங்க வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கணும், பொண்ணுங்க சமைக்கிறது மட்டும்தான் பண்ணணும், பொண்ணுங்க படிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தப்போ ஒரு பர்சன் படிக்க போனாங்கன்னா அவங்கள எந்த மாதிரி பார்த்துருப்பாங்க, அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணுற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் சொசைட்டிலையும் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் செஞ்சுருந்துருக்காங்க இல்லையா? நிறைய வேலைகளை வந்து அவங்க செஞ்சுருந்துருக்காங்க. அண்ட் வந்து ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னா, டெய்லி மார்னிங் வேக்கப் ஆகுறது, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வேக்கப் ஆனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணி, அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இதில் வந்து ஒரு அமைதியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் உங்களை ஒரு பெரிய இடங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். அண்ட் ஒரு ஒன் மோர் திங் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, 48 days ஆர் 21 days, 48 நாட்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 21 days நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஸோ நான் மார்னிங் எந்திரிச்சோடனே குளிச்சிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் ஒர்க் வந்து எனக்கு ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணதப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ என்ன பண்ணுவேன்னா, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ அந்த பர்டிகுலர் டே குளிக்கிறதுக்கு கூட மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் எது முக்கியம், குளிக்கணும், ப்ராப்பராக அந்தந்த டைமுக்கு சாப்பிடணும். ஸோ இது தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சணும். அது 4 மணினாலும் குளிக்கணும், 3 மணினாலும் குளிக்கணும், இல்லை 5 மணினாலும் குளிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், 3, 4, 5 இந்த டைமில் ஏதாவது ஒரு டைமில் எந்திரிச்சணும். நைட்டு லேட்டாக தூங்குறேன் அப்படின்னா 5 o'clock ஓகே, கரெக்டாக தூங்கிட்டேன் அப்படின்னா 4 o'clock ஓகே, சீக்கிரம் தூங்கிட்டேன் அப்படின்னா 3 o'clock ஓகே. ஸோ நான் அந்த டைமில் எந்திரிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து என்னோட பிளானாக இருந்தது. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், 21 days ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டைமில் எந்திரிக்கலைனாலோ, அட்லீஸ்ட் அந்த டைமில் வந்து எந்திரிச்சிட்டு குளிக்கல அப்படின்னா அந்த பர்டிகுலர் டே எனக்கு வந்து ஓடுறதில்ல, குளிக்காமல் என்னால் இருக்க முடியறதில்ல. அது வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக என்னமோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் நான் கண்டிப்பாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குளிக்கிறதுக்கு குளிச்சிடுறேன். ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில். ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு காலத்தில் நமக்கு பிக் இம்பேக்டை வந்து நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து ஒரு 10 பக்கங்கள் படிச்சிருக்கீங்க, டெய்லி ஒரு 10 pages நான் படிப்பேன், அட்லீஸ்ட் ஒரு 5 pages படிப்பேன் அப்படின்னா அந்த வருஷத்துக்குள்ளார நீங்கள் எத்தனை புக் படிச்சிருப்பீங்க? அந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளார கிட்டத்தட்ட 12லேருந்து 15 புக்கு படிச்சிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னே வச்சுப்போம். அந்த ப்ரிப்பரேஷன்ஸில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புக்கானது ஒரு பெரிய புக், இப்போ 11th 12th அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11th 12th புக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புக் வந்து ஒரு 300 பேஜ் தான்ப்பா இருக்கும். ஸோ இந்த 300 பேஜஸில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேஜு, இன்டெக்ஸ் பேஜு இதெல்லாம் கழிச்சோம் அப்படின்னா ஒரு 20 pages அதிலே போயிடும். 20 pages வேணாம், ஒரு 10 pages வச்சுப்போம். இன் பிட்வீன் டைமில் அந்த பொம்மை போட்டிருக்கிறது அண்ட் அந்த நோட்ஸ், இந்த புக்ஸ் எல்லாம் வரும்ல, லைக் அந்த கொஷின் பேப்பரு, ஆன்சரு, கலைச்சொற்கள் படிக்கணும். அண்ட் அதர்வைஸ் இந்த QR கோட் வந்து இருக்க பேஜ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 260 pages போயிடும். ஒரு 200 300 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் புக்கில் வந்து உங்களுக்கு படிக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு 220லேருந்து 240 தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பேஜ்ன்னு வச்சா கூட உங்களுக்கு 1 yearல என்ன ஆகிடும், அந்த இது பேஜ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு பேஜ்லேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க, பாதி லெசன்ஸ்க்கு வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரோட பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. ஸோ அதையும் கழிச்சு பார்த்தோன்னா ஒரு 100 pages நம்ம படிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. பேலன்ஸ் 200 pages தான் படிக்கிறதுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ்னு வச்சா கூட என்ன ஆகிடும், வருஷம் முடியறதுக்குள்ளாரையே நீங்கள் என்ன பண்ணிடலாம்,
அந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் முடிச்சிடலாம். அப்படி இல்லை, நான் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னா, நீங்கள் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுவீங்களா? ப்ரஷ் பண்ண உடனேயே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், எத்தனை பேர் குடிப்பீங்கன்னு தெரியல, ப்ரஷ் பண்ண அடுத்த செகண்டு ஒரு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் குடிச்சிடுங்க. இல்லைனா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா, 1 லிட்டர் முழுசாக முடியாது, பட் நீங்கள் ஒரு 1 லிட்டர் ஃபுல்லாக குடிக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய கிளாஸில் 1 டம்ளர் வாட்டர் குடிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னோட ஹெல்த் அதிகமாகும், உங்களுக்கு அந்த செரிமான சக்தி அதிகமாகும். அண்ட் அப்படி இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் டெய்லியும் நீங்கள் வாக்கிங் போவீங்க அப்படிங்கும் பொழுது அந்த வாக்கிங் போகிறதுனால உங்களோட பாடியுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து நல்லாயிருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தொழில் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பழக்கங்கள். நீங்கள் வந்து ஒரு தொழில், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, உங்களுக்கு எனக்கு வந்து படிக்கணும், நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நான் படித்தே ஆகணும் அப்படின்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கீங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், வாட் எவர் இட் இஸ். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? நமக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. நமக்கு 8 ஹவர்ஸ் அப்படின்றது ஆஃபீஸில் போயிடும். 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 8 to 10 ஹவர்ஸ் வந்து ஆஃபீஸில் போயிடும். நான் ட்ராவலிங் எல்லாத்தையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ 8 to 10 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆஃபீஸில் போயிடும். பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 6 ஹவர்ஸ் தான் கிடைக்கும். 6 ஹவர்ஸில் உங்களோட பர்சனல் ஒர்க், உங்களோட ஹவுஸ் ஒர்க் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்துருங்க. 3 ஹவர்ஸ் இருக்குது பர் டே. 3 ஹவர்ஸ் அதை வந்து நீங்கள் வீக்கெண்டில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 3 ஹவர்ஸ் இல்லைன்னா அந்த வீக்கெண்டில் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறது, ஒரு 9 ஹவர்ஸ் படிக்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன சொல்வீங்க, எனக்கு டைமே இல்லை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் டைம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 1/2 ஹவராவது ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா கூட ஒரு வீக்குக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் படிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம அந்த வீக் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்போம், 7 ஹவர்ஸ் வந்து படிச்சிருப்போம். இட்ஸ் மோர் தென் எனஃப் டு ப்ரிப்பேர் சம்திங். யா. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் ஐ நீட் டு அப்டேட் ஹியர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பல பழக்க வழக்கங்கள், குட்டி குட்டி ஹேபிட்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறையவே வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மார்னிங் எழுந்திரிக்கிறது, நைட் கரெக்ட் டைமுக்கு தூங்குறது. நைட் ஷிஃப்ட் ஒர்க்காக இருக்கீங்கன்னா லீவ் தென். அதர்வைஸ் நான் கரெக்டான ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் எந்திரிச்சிட்டு, லைக் யாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சிட்டு பிரபஞ்சத்தோட சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சாமி கும்பிட்டுட்டு, லைக் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு, உங்களுக்கு அமைதியான அந்த மனநிலை அமைதியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்களால் படிக்கவே வேணாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அந்த அமைதியாக இருக்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதிகமாக கோபப்படுற பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு சேஞ்சை பார்ப்பீங்க. பிகாஸ் நானுமே வந்து ஒரு மாதிரி கோவப்படுற பர்சன் தான். நானுமே இந்த மாதிரியான சேஞ்சஸை வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் மெடிடேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது டெய்லியுமே காலையில் 10 நிமிஷம் ஒரு யோகா பண்ணுறதோ, இல்லை அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறதோ, நல்லா அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரையே நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும்ன்ற அந்த ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய காலகட்டங்களில் மனம் அதிகமாக வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் மார்னிங்கே வேக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா நார்மலாக உங்களை சுற்றி, அது வீடாக இருக்கலாம், இல்லை இயற்கை நேச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை எல்லாத்தையுமே அப்படியே கூர்ந்து கவனித்து பாருங்கள். என்னென்ன தான் இருக்குது உங்களை சுற்றி, எந்த கலர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, எதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை எதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் சுற்றி முற்றி பாருங்கள். பொறுமையாக நிதானமாக உட்காந்து பாருங்கள். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் பால்கனி இருக்குது அப்படின்னா அந்த மார்னிங் அந்த காற்று நல்லாயிருக்கும். ஒரு 5 o'clock போல், 5:30 போல். இப்போ வந்து பனிக்காலம் அதிகமாகிட்டனால என்ன பண்ணிவிடுங்க, ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிட்டு வெளில போய் உட்காந்துட்டு ஒரு சூடாக ஒரு கிளாஸ், நீங்கள் வந்து டீ பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டீ ஆர் காஃபி எடுத்தோடனே குடிக்க வேணாம், டீயுமே குடிக்க வேணாம். ஸோ நீங்கள் ஒரு சுடு தண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா சியாசிட்ஸ் போட்டு வாட்டர் குடிக்கிறது வச்சுக்கலாம். ஸோ டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு குடிக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே பொறுமையாக யோசிச்சு பாருங்கள்.
அண்ட் எவ்வளோ அழகாக இந்த நேச்சர், எவ்வளோ அழகாக இந்த இயற்கை அப்படிங்கிறது வந்து இந்த நேச்சர் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்னதாக நம்ம வந்து மனசையும் மாற்றுறதும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் என்ன கிடைக்கும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். எதை பற்றியுமே நான் யோசிக்க மாட்டேன், எதையுமே நான் தப்பாக யோசிக்க மாட்டேன், எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து நான் என் நம்பிக்கையை விட மாட்டேன், இப்படிலாம் இருக்கிற பர்சன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரேர். அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா, ப்ராப்ளமே இல்லாமல் அவங்க நல்லபடியாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணணும்னு தான் எல்லா பர்சனுமே நினைப்பாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக மாறும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோமே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட லைஃப்லையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது இது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெய்லியுமே படிக்கிறது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே ஏதாவது ஒன்று படிக்கிறது அப்படி இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பைத்தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவா, இல்லை ஏதாவது ஒன்று உங்களோட லேப்டாப் ரிலேட்டடாக ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது லேர்ன் பண்ணணும், ஆர் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அது ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு 1 hour ப்ராக்டிஸ் டெய்லி. அது வந்து ஃபர்ஸ்ட் 1 hour ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தென் 2 hours, தென் 3 hours. உங்களுக்கே அதோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது. அண்ட் இந்த விஷயங்களை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். லைக் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இன்னும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய சாங்ஸ் நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 minutesக்கு மேலே பேசியிருக்கோம். உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நம்ம பேச போகிறோம். பட் சாங்ஸ் கேட்டுட்டு வந்துடுவோம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அண்ட் ஏர். அண்ட் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய்ஞான பிரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அண்ட் ஏர். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பிக்கஸ்ட் சேஞ்சஸ் வந்து கொண்டு வருது, ஸ்மால் திங்ஸ் எந்த மாதிரியெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத தான் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்மால் திங்ஸ் இட்ஸ் மேக் டு பிக் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் திங்ஸ் மேக் ஏ பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிக் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சின்னதாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு டெய்லி லைஃப்பில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குட்டி குட்டியான ஹேபிட்ஸோட, ஒரு குட்டி குட்டியான டயட்டோட, ஸ்மால் ஸ்மால் ஹெல்த் விஷயங்களோட, ஆடிக் வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அதை எடுத்துக்கிறது மூலமாக, லைக் மோஸ்ட்லி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து பிடிக்காது. லைக் வாட்டர் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் சுரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 பவுல் வந்து நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மைண்டை வந்து உங்களோட ஸ்மால் மொமெண்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவான ஒரு லுக்குக்கு வந்து லீட் பண்ணும். அண்ட் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியுமே அதுக்கு ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில வந்து பாண்டை வந்து பில்ட் பண்ணுங்கள். கேரை வந்து ஷோ பண்ணுறதுல ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக இருந்தாலும் சரி. ஒரு 1 வீக் வந்து நம்ம கோவமே படக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கணும். ஒரு 1 வீக் அவங்க சொல்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். அண்ட் 1 வீக் வந்து எதுக்காகவும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னாலே அதை ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போகாமல் அவங்க கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அண்ட் பர்சனல் க்ரோத்தாக இருக்குது, ஃபைனான்ஷியலாக க்ரோத் பண்ணுங்கள், நிறைய மணி வந்து சேவ் பண்ணுங்கள். ரெகுலராக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு டைம் வந்து ஒரு நல்ல ஒரு பிக் அப்ரோச் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் வந்து உங்களை பெரிய பெரிய இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். அண்ட் சோஷியல் சேஞ்சாக கூட நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிற மாதிரி இதாகுது, இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு சின்ன விஷயம் உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், எனக்கு மைண்டே சரியில்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸ் எல்லாமே டெய்லியும் கொஞ்சம் நேரம் கேட்குறது. ஸோ அது வந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா பூஸ்டப் பண்ணும். நீங்கள் நல்லா சாங்ஸ் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஹேபிட் பிடிக்குது, நீங்கள் ஒரு ட்ரா பண்ணிங்கன்னா சைலண்ட் ஆகிடுவீங்க. இல்லை ஒரு சிலருக்கு அந்த மெஹந்தி மாதிரி இல்லை ஆர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெளியே போனால் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு சிலருக்கு வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும். வாக்கிங்னா வெளியே தான் போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் மாடி இருக்குது, இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே இடம் இருக்குது, இல்லை பால்கனி இருக்குது, வாட் எவர் தேர். ஸோ அங்கே வந்து நீங்கள் நடக்கலாம். அங்கே வந்து நீங்கள் இன்னும் ஏதாவது ஒன்று விஷயங்கள் வந்து பண்ணலாம். சுற்றி இப்போ நீங்கள் வெளியே லாங் டேர்மில் நடந்தால் தான் எஃபெக்ட் இருக்கும். நோ வரிஸ், நீங்கள் வீட்டுக்குள்ளாரே நடங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் டெய்லியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் பிடிச்சிடும். பட் வீட்டுக்குள்ளாரே எதே நோண்டிட்டு விளாண்டுட்டே இருக்காங்கல்ல. அதனால தான் பேபிஸ்க்கெலாம் வந்து எந்த இதுவும் வரதில்லை. அவங்க என்ன சாப்பிட்டாலும் அது வந்து செரிமானம் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே வந்து அதுதான். அண்ட் ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன்னு முடிவெடுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா ஒரு சுண்டல் எடுத்துக்கிறது, பயிர் எடுத்துக்கிறது, இல்லைனா ரைஸை வந்து நான் கம்மி பண்ணிடுவேன், இல்லை ரைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரைஸ்க்கு பதிலாக வேறு என்ன அல்டர்னேட்டிவாக பார்க்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக கருப்பு கவுனி எடுக்கலாம், பூங்கார் எடுக்கலாம். அந்த மாதிரி பூங்கார் வந்து பாய்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் மட்டும்தான். அண்ட் பாய்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளாரையே வந்து சேஞ்சஸ், நீங்கள் எல்லாமே வந்து சேஞ்சஸ் தானே லைஃப்பில். நம்ம எது பண்ணாலுமே அது வந்து ஒரு சேஞ்சஸ் தான். அது வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் டேயில் நமக்கு ஒரு பிக் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும், ஒரு பிக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஒரு டேக்கு ஒரு பேஜ் படிக்கிறது, இல்லைனா நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பார்ப்பேன். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் 10th படிக்கிறீங்க இல்லை ஒரு பீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ பிஃபோர் டே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு 10 கொஷின் பார்க்கணும், இல்லைனா ஒரு 20 கொஷின் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பார்த்துருப்பீங்க, 30 into 20 அப்படின்னு பார்க்குறப்போ 600 கொஷின் பார்த்துருப்பீங்க. 600 கொஷின்ஸ் இதே ஒரு இயருக்காக நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. 600 கொஷின்ங்கிறத நமக்கு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 500 அந்த ரேஞ்ச் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு 500 ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ஒரு வருஷம் படிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 6000 கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மைண்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா செட் ஆகிடும். ஓகே இப்படி தான் கொஷின் கேட்குறாங்க, இப்படி தான் கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங் நீட் டு அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களோட லைஃப்பை எந்த மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இதில் தான் இருக்குது உங்களோட லைஃப் அப்படின்றது. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அது என்னவாக இருந்தாலும் சரி நிறைய 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 நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மாறிடும். டெய்லியும் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இந்த ஜான் மந்த் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது இல்லையா. பொங்கல் பற்றி பேசியிருப்போம்ல இடையில, ஜென்மாஷ்டமி பற்றி பேசணும், விநாயகர் சதுர்த்தி பற்றி பேசணும். இப்போ பாருங்கள், போன வருஷம் நான் இதே கதை தானே சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ அதுக்குள்ளாரே அக்டோபர் வந்துருச்சா அப்படின்னு. இப்போ அதுக்குள்ளாரே அக்டோபர் 2025 வந்துருச்சு. 2026 ஜான்வரி வந்தோடனே அகைன் நான் சொல்வேன், நமக்கு போன வருஷம் எப்படி போணுச்சுன்னே தெரியல அப்படின்னுட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2024 எனக்கு வந்ததுன்னு தெரில. இப்போ 2025 நம்ம அக்டோபரில் இருக்கோம். இன்னும் ஜஸ்ட் 2 months தான். நவம்பர் அண்ட் டிசம்பர் என்ன பண்ணியிருக்கோம் இந்த இயரில் அப்படின்னு கேட்டால் நத்திங் வி டூ ரைட். ஸோ நீங்கள் இந்த ஒரு 1 year ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். லைக் ஓகேவா, இன்னும் ஒரு 2 months தான் இருக்குது. 2 months நெக்ஸ்ட் இயர் நான் ஜான்வரி 2026 ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் 2026 நீங்கள் ரெகுலராக கொண்டு போகணுன்னாலே இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு பிக்கெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் அதுதான் உங்களை வந்து ஒரு பெரிய 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 இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டேவில் பியூட்டிஃபுல்லான கருத்து ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு பிக் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு டேயில் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு வரலாமா, நிறைய விஷயங்கள் பேசுவோமா. அண்ட் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டீஸ் லைவ், வி கேர் வி ஷேர் வி ஆர் அண்ட் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் ஞானப்பிரியா. சம் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் அகெயின் இதே மாதிரி ஒரு டேயில் நம்ம பேசலாம். ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம தவற விட போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. டைம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், நான் இந்த கதையை இப்போ தான் கேட்டேன் ரீசெண்டாக. நெப்போலியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு
நெப்போலியன் யார் அப்படின்னா ஒரு அரசர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெப்போலியன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெப்போலியன் வந்து அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பார். அது எந்த ஊர் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஐ திங்க் ஃப்ரான்ஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் சம்திங், ஐ டோன்ட், அது எனக்கு சரியாக தெரியல. பட் அந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து 16th லூயி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நெப்போலியன் ஆட்சி பண்ணுறது பிடிக்காம இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு போர் மாதிரி வரும். என்ன அப்படின்னா இந்த நெப்போலியன் அவங்க கேங் வந்து பள்ளத்தில் நின்றுட்டுருப்பாங்க, ஆப்போசிட்டில் தாக்க வரவங்க வந்து மேட்டில் நின்றுட்டுருப்பாங்க. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுப்பா, மழை வந்து நின்றுடும், நம்ம போய் வேலையை பார்ப்போம்னு சொல்லுவாப்புல. அது 5 நிமிஷத்துக்குள்ளார அவருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் வந்து மழை வந்துட்டு இருக்கும்போதே இங்கே இருக்கிற பர்சன்ஸை வந்து தாக்கிடுவாங்க. ஸோ தாக்கி நெப்போலியனை பிடிச்சி 15 வருஷமோ 20 வருஷமோ டார்க் லைட், அதாவது லைட்டே இல்லாத இடத்துல இருட்டு அறையில் போட்டு அடைச்சிருவாங்க. ஸோ அந்த இருட்டு அறையில் போட்டு அடைச்சதுனால அவருக்கு கண்ணே வேலை செய்யாமல் போய் அவரோட லைஃபே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு டைம் அண்ட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இப்படி தானே இவ்வளோ தானா அப்படி சிம்பிளாக விட போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாகும். ஏன் அப்படி சொல்கிறேன், நீங்கள் ஒரு கோல்டு ஜுவல்லே வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அது அப்படி தான். ஏன்னா ஈவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 years இருக்கும். நான் 2023 தான் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அந்த 2 years பிஃபோர் இப்போ 2025 தான் இருக்குது. அண்ட் இந்த 2 வருஷத்துக்குள்ளார நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோல்ட் காயின் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5300 ஒன்லி. 5300 ஒரே ஒரு காயினோட ரேட்டு 5300 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயினோட ரேட் வந்து டபுள் ஆகி 11,000 சம்திங் வருது. ஸோ எது எங்கே போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போவும் நம்ம விட்டுட்டோம்னா இன் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்றுக்கு நம்ம அப்செட் ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றிக்கோங்க அண்ட் நிறைய விஷயங்களை மாற்றணும்னு நினைங்க. ஸ்மால் திங்ஸ் தான் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அண்ட் டாட்டா பை. அண்ட் இதே மாதிரி ஒரு இடையில் அகைன் நம்ம பேசலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் வி கேர் வி ஷேர்.